பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். யார் எனக்கு உதவி செய்வாங்க, இந்த உதவி யார்கிட்ட கேட்கலாம், யார் எனக்கு நன்மை செய்வாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், வேலை பிரச்சனையாக இருக்கலாம், தேவையாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் யாராவது உதவி செய்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய தேவை பெருசாக இருக்குது. இந்த கல்யாண தேவை, படிப்பு தேவை, இந்த வீட்டுக்கு தேவை, இதெல்லாம் யார்கிட்ட கேட்கறது, யாரு உதவி செய்வா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, 121 சங்கீதம் 2 வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இதான் விசுவாசம். எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு உதவி வரும். இந்த காரியத்தில் எனக்கு ஒத்தாசை வேணும், உதவி வேணும், எனக்கு உதவி வரும். யார்கிட்ட இருந்து? மாமா, சித்தப்பா, ஃப்ரெண்டு, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க. கர்த்தரிடத்துல இருந்து. அவர் என்னை கவனிக்கிற தேவன், எனக்கு உதவி செய்கிற தேவன். அவர் எனக்கு உதவி செய்யும் போது நான் ஏன் கலங்கணும்? அவர் யாரை கொண்டாவது செய்வார். உங்க மாமாவை கொண்டு செய்யணும்னா அவர் செய்ய வைப்பார். உங்களுடைய ஃப்ரெண்டை கொண்டு செய்யணும்னா அவர் செய்ய வைப்பார். ஒரு அதிகாரி கொண்டு செய்யணும்னா செய்ய வைப்பார். மனிதர்களை அவர் பயன்படுத்துவார். ஆனால் ஒத்தாசை அவரிடத்தில்தான் வரும். அவர் எனக்காக மனிதர்களை பயன்படுத்துவார், சூழ்நிலைகளை பயன்படுத்துவார், எதையும் பயன்படுத்துவார். ஆனா ஒத்தாசை வரும். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒத்தாசை வரும். நீங்க இப்ப எந்த காரியத்துல உதவி தேவை, என்ன பண்றதுன்னு தவிக்கிறீங்களோ அந்த காரியத்துல ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும். அது பண உதவியா இருக்கலாம், அல்லது ஒரு ப்ரொமோஷன் காரியமாக, உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ற காரியமா இருக்கலாம், உங்களுடைய வெற்றியின் காரியமா இருக்கலாம். எதுவா இருக்கட்டும், உங்களுக்கு உதவி ஆண்டவரிடத்திலிருந்து வரும். ஆண்டவர் கட்டாயம் உதவி செய்வார். நீங்க விசுவாசத்தோட எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு அறிக்கையிடுங்க. அதுக்கு தானே சிலுவையில மறித்தாரு. உங்களுக்கு உதவி செய்ய, ஒத்தாசை அனுப்ப தன்னையே சிலுவையில பலியா கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? உங்க தேவையை சந்திக்க மாட்டாரா? உங்களுடைய பிரச்சனையை மாற்ற மாட்டாரா? உங்களுக்கு வழியை உண்டாக்கி தர மாட்டாரா? உங்களுடைய நிந்தையை மாற்ற மாட்டாரா? உங்களுடைய குறைவை நிறைவாக்க மாட்டாரா? பிறகு எதுக்கு கலங்குறீங்க? நீங்க அவரை நோக்கி பாருங்க. கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும்னு தைரியமா சொல்லுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இது என்னது அப்படின்னு பாக்குறீங்களா? எழுப்புதல் தகவல் மையம். உலக எழுப்புதலுக்காக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்து அந்த திட்டத்துல பயன்படுத்தி வர்றாருல. நாலமாவுடைய தேவனுடைய கூடாரத்துல உலக எழுப்புதல் ஜெப மையம் இருக்கிறது. வேர்ல்டு ரிவைவல் பிரேயர் சென்டர். நிறைய பேர் அதில் எழுப்புதல் திட்டத்துல இணைந்து ஜெபிக்க செயல்பட விரும்பி வர்றாங்க. அவங்களுக்கான தகவல் வந்துட்டா. சின்ன பிள்ளைகளை ஆண்டவர் எழுப்புதலை பயன்படுத்துகிறார், வாலிபர்களை பயன்படுத்துகிறார், பாஸ்டர்ஸை பயன்படுத்துகிறார், வயசானவங்களை பயன்படுத்துகிறார். அவங்க எல்லாம் எழுப்புதல் திட்டத்துல தேவன் விரும்புகிற எழுப்புதல் காரியத்துல என்னென்ன விதத்துல செயல்பட முடியும் அதை பற்றி அறிந்து கொண்டு செயல்படுவதற்கு ஜனங்களை ஊக்குவிக்க தகவல் மையம். இங்க வந்துட்டா போதும். ஒரு பாஸ்டரா இருந்தா உங்க சபையில எழுப்புதல் வர என்ன பண்ணணும், வாலிபர்களா இருந்தா வாலிபர் மத்தியில் எழுப்புதல் வர என்ன செய்யணும், அது மேல சொல்லி கொடுத்து அவங்களை இணைத்து எழுப்புதல் திட்டத்தை பயன்படுத்த வைக்கிறோம். அதுக்கு தான் இந்த தகவல் மையம். நீங்க தேவனுடைய கூடாரம் இருந்தா இதை விசாரித்து கேளுங்க. நிறைய காரியங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. சரி, இப்ப ஆண்டவர் ஒத்தாசை தரேன்னு சொல்றாரு. விசுவாசித்தா பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இருதயத்துல கை வைத்து, தேவனே, வானத்தை பூமியை உண்டாக்கின ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நான் அதை விசுவாசிக்கிறேன், அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.